பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 13. நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வம் உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு குருவானவருடைய கரங்களின் வழியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வேளையிலே உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகின்றது. ஆண்டவர் குருவானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களுடைய கரங்கள் வழியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து பாவம் போக்கக்கூடிய பலியாக ஒவ்வொரு மனிதருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த நாளிலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இதோ இந்த பலி பீடத்தின் மீது அமர்ந்து உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார். ஏக்கத்தோடும் என் மகன் என் மகள் என்னிடம் வரமாட்டார்களா, என்னிடம் வந்து அவருடைய தேவைகளை கேட்க மாட்டார்களாம், விண்ணப்பங்களாக ஏறெடுக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நிறைவை தருவதற்காக, உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய வல்லமையினால் நிரப்பி இந்த உலகத்திலே நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை தேற்றுவதற்காக வந்து இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் அரை குறைவாக இருக்கின்றது, நிலையான ஆசீர்வாதம் வேண்டும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நிறைவுக்காக ஜெபிக்க போகிறீர்களோ உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நிறைவானது வரும் பொழுது அரை குறைவானது மறைந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். யார் அந்த நிறைவானவர்? பரிசுத்த ஆவியானவர். தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவரும் சேர்ந்து ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் செயலாற்றுகிறார்கள். தந்தை கடவுள் இரக்கம் காட்டுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை காட்டினார், அவர் காட்டிக்கொண்டு இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தும்படியாக, ஞானத்தை தரும்படியாக, நம்மோடு கூட ஒரு இருந்து தந்தை மகனுக்கு இடையே ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே தான் வாசித்து பாருங்கள். உரோமியர் 13வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு நிலைக்காது, ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது கடவுள் நம்மை அன்பு செய்வதை போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்தால் முதலில் அது நமக்கு நிறைவை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன, 10 கட்டளைகள் இருக்கின்றன. அந்த 10 கட்டளைகளையும் அப்படியே சுருக்கி 2 கட்டளையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதபடி நன்மையே செய்யக்கூடிய வேளையிலே, தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே அந்த நிறைவும் மன நிறைவும் உற்சாகத்தின் நிறைவும் இந்த உலகபூர்வமான வாழ்க்கையின் நிறைவும் ஆன்மீக நிறைவும் பொருளாதார நிறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். யாக்கோப்பும் மிகவும் தெளிவாக தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களிடம் சொல்லுகின்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை என்று நடப்பதை போல திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றியுள்ளார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, தீமையை விலக்கிவிட்டு நன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்யும் பொழுதுதான் உண்மையிலும் உண்மையுமாக
எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் போராட்டத்தோடு இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லையே, எதை எடுத்தாலும் தரித்திரமாக இருக்கின்றதே, பிள்ளைகள் வேலைக்கு முயற்சி செய்கிறார்கள், நல்ல ஒரு வேலை கிடைப்பது இல்லையே, பணத்தை கொடுத்து ஏமாந்து போனோமே, கடன் வாங்கி வாங்கி கடன் சுமையோடு இருக்கிறோமே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் தோத்து போனோமே என்கின்ற எண்ணத்தோடு இந்த அதிகாலையிலே நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்காக நான் ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எரேமியா 29வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை, ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கின்றார். உங்களை திடப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக உங்களை தேடி நாடி இந்த நாளிலே உயிருள்ள தெய்வமாக வந்திருக்கின்றார். உண்மையிலே அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், அவரை முகமுகமாக இந்த நற்கருணை ஆராதனையில் சந்திப்பேன் என்று சொல்லி நீங்கள் தேடி வந்திருக்கலாம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தர இதோ விண்ணிலிருந்து இறங்கி வந்த தெய்வமாக இருக்கின்றார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீமை இருப்பது இல்லை. யாருக்கும் தீங்கு இழைக்காதபடி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்களும் தீமையை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் எது நிறைவு நமக்கு தருகின்றது? ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய உடனிருப்பும் தான் நமக்கு நிறைவை தருகின்றது. இந்த நாளிலே நீங்கள் யாக்கோப்பை போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் நிறைவு இருக்கிறது என்றால், உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பனுக்கு தீங்கை நினைத்திருக்கலாம், சகோதர சகோதரிகளுக்கு தீங்கை செய்திருக்கலாம். இந்த நாளிலே உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயரத்திற்கு மருந்தாக தன்னையே பலியாக கொடுத்து அந்த துயரங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள், இயேசுவே, நிறைவாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவை தர எங்களுக்குள் கடந்து வாரும் என்று சொல்லுங்கள். அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். உங்களை கழுவி சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களோடு கூட இருப்பார். நீங்களும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஆண்டவரை சந்திக்கும் பொழுதும் அவரை உங்களுடைய உள்ளத்தில் சுமக்கும் பொழுதும் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, எங்களை ஆசீர்வதித்து என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். ஏனென்றால் நீர் எங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்களை நாங்கள் அறிவது இல்லை. ஆனால் நீர் குறிப்பிட்ட நேரத்திலே எங்களுக்கு அவற்றை வெளிப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, நிறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சில நேரங்களில் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடி பிறந்த நாளை கூட சபித்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் தீமை செய்யாதபடி, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எவ்வளவோ நாட்கள் மக்களுக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்களும் பதில் தீமை செய்திருக்கின்றோம்.
இந்த நேரத்திலே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இனி யாருக்கும் தீங்கு இழைக்காதபடி இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய சொற்கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை கேட்கவும், உம்மை நாங்கள் முகமுகமாக சந்திக்கவும், நண்பர்களோடு பேசுவதை போல் பேசக்கூடிய அந்த மன பக்குவத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தன்னுடைய துயரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய துயரத்தை எடுத்து மாற்றிடுவீராக. பொறுமையோடு இருந்து செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வார்களாக. என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.